Next fourth model exercise 4.6 fifth sum. Draw on equator triangle. The side is 4.5 cm. Locate the center. Also draw in a incircle னு கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இன்சர்க்கிள். ஸோ இன்சர்க்கிளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், ஏபி வந்து என்ன பண்ணலாம் 6.5 சென்டிமீட்டர் முதல் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இன்கேட்டட் ட்ரையாங்கிள்னால 3 சைடுமே ஈக்குவல். சரிங்களாப்பா, இந்த 6.5னா 3 சைடுமே 6.5 சென்டிமீட்டர் எடுத்து நம்ம சர்க்கிள் போட்டாலே போதும். சரிங்களா, ஸோ இது 6.5. இந்த சைடும் அதே மாதிரி 6.5 சென்டிமீட்டர் எடுத்து ஆர்க் கட் பண்ணுங்க. அதே மாதிரி இங்கே வச்சு 6.5 சென்டிமீட்டர் ஆர்க்கு கட் பண்ணிடுங்க. இந்த லைன்லாம் வந்து என்ன பண்ணிடுங்க, ஜாயின் பண்ணிடுங்க. சரியாப்பா, ஓகே. ஏபிசி 6.5 சென்டிமீட்டர் 6.5 சென்டிமீட்டர் 6.5 சென்டிமீட்டர். இன்சர்க்கிள் கேட்டிருக்காங்களப்பா, கொஞ்சம் கவனமாக போடணும். இதில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு, இந்த மெஷர்மெண்ட்டுன்னு இல்லை, ஒரு குறிப்பிட்ட அளவு மெஷர்மெண்ட் எடுத்து இந்த சைடும் ஆர்க் கட் பண்ணுங்க. அதே மெஷர்மெண்ட் வச்சு இங்கே ஒரு ஆர்க்கும் இங்கே வச்சு இங்கே ஒரு ஆர்க்கும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், லைன் போட்டுக்கோங்க. சரியாடா, சேம் மெஷர்மெண்ட் வச்சு பியில் வச்சுக்கோ. பியில் வச்சு இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இங்கே வச்சு இங்கே ஒரு லைனு, இங்கே வச்சு இங்கே ஒரு லைன். இப்போ இந்த 2 பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆன பாயிண்ட்டை வச்சு என்ன பண்ணுறீங்க, லைன் போட்டுருங்க. இந்த மீட்டிங் பாயிண்ட் இருக்குல்லடா, மீட்டிங் பாயிண்ட்ல இருந்து இந்த லைன் போட்டு ஜாயின் பண்ணிடுங்க. இங்கேருந்து சென்டர் லைன் போட்டுக்கோ. இந்த சென்டர் லைன் இருக்குல்லப்பா, இங்கேருந்து இதோட சென்டர் லைன் வச்சு உள்ள இன்சைட் சர்க்கிள் ட்ரா பண்ணிடுங்க. அவ்வளோதான், இதுதான் வந்து இன்சர்க்கிள் அப்படின்றது. சரிங்களாப்பா, இதான் அந்த என்னது இன்சர்க்கிள் அப்படின்றது. அவ்வளோதான்டா, இதுதான் நம்மளோட இன்சர்க்கிள்கான டயக்ராம். ஓகேவாப்பா, தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.